புனலூர் அகல ரயில் பாதை பணிகள் இந்த ஆண்டு டிசம்பரில் முடிவடையும் என மதுரை கோட்ட ரயில்வே மேலாளர் சுனில்குமார் கர்க் தெரிவித்துள்ளார். நெல்லை சந்திப்பு ரயில் நிலையத்தில் நகரும் படிக்கட்டுகள் உள்ளிட்ட வளர்ச்சிப் பணிகளை அவர் ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த சுனில்குமார், நெல்லை, விருதுநகர் உள்ளிட்ட பகுதிகளில் இரட்டை ரயில் பாதை பணிகள் அடுத்த 3 ஆண்டுகளுக்குள் முடிவடையும் என கூறினார். புதுச்சேரியில் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள மதுக்கடைகளை அகற்ற நடவடிக்கை எடுக்காத துணைநிலை ஆளுநர் மற்றும் தலைமை செயலாளர் மீது வழக்கு தொடரப்போவதாக பாட்டாளி மக்கள் கட்சி தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்த கட்சியின் மாநில செய்தித் தொடர்பாளர் ராஜசேகரன் இதனை தெரிவித்தார். உளுந்தூர்பேட்டை அருகே ஆனத்தூர் கிராமத்தில் அனுமதியின்றி வைக்கப்பட்ட அம்பேத்கர் சிலையை அதிகாரிகள் அகற்ற முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் வைத்த அந்த சிலையை காவல்துறையினர் அப்புறப்படுத்த முயன்றபோது அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனால் அந்த பகுதியில் பதற்றமான சூழல் நிலவி வருகிறது. ஊட்டி எப்பநாடு மலைப்பாதையில் தொழிலாளர்களை ஏற்றி வந்த வேன் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 2 பெண்கள் உயிரிழந்தனர். படுகாயமடைந்த 9 பேருக்கு கோவை அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த விபத்து குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். நாமக்கல் மாவட்டம் பரமத்திவேலூர் அருகே காவிரி ஆற்றில் குளிக்க சென்ற 2 பேர் நீரில் மூழ்கி உயிரிழந்தனர். தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் மீனவர்கள் உதவியுடன் மூழ்கியவர்களின் உடலை தேடும் பணியில் ஈடுபட்டனர். கருக்கம்பாளையம் ஆற்றங்கரையில் நீரில் மிதந்து கொண்டிருந்த 2 உடல்களும் மீட்கப்பட்டன. புதுச்சேரி என்ஆர் காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகுவதாக முன்னாள் நகர குழும தலைவர் ரமேஷ் அறிவித்துள்ளார். பாலியல் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டதன் பேரில் அவர் தனது பதவியை கடந்த டிசம்பர் 9ஆம் தேதி ராஜினாமா செய்தார். புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் வரும் சட்டப்பேரவைத் தேர்தலில் கதிர்காமம் தொகுதியில் போட்டியிட உள்ளதாக கூறினார்.